தாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி கிட்டப் ரெபாசிட்டரியில் ஃபோல்டர்ஸ் ஆட் பண்ணுறது, அதுவும் மொபைல் யூஸ் பண்ணி, இதை பற்றி பார்க்கலாம். பேசிக்காக நம்ம ஒரு ஃபோல்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஆட் பண்ணுவோம். இது சிஸ்டத்தில் ஓகேங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிட்டு யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் இது நம்மளால் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்ஸை டேரெக்டாக அப்லோட் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், நான் அப்லோட் ஃபைல்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபைல்ஸை மட்டும்தான் அப்லோட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஃபோல்டரை அப்லோட் பண்ண முடியாது. பட் இந்த வீடியோவில் எப்படி ஃபோல்டர்ஸை ஆட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை டர்ன் ஆன் பண்ணிக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் மொபைல் யூஸ் பண்ணி. இதுக்கு நீங்கள் கிட்டப் உங்களோட ரெபாசிட்டரி எடுத்துக்கிட்டு நீங்கள் 3 டாட் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் இருக்கு பாருங்கள், அது ஆன் பண்ணியிருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா நார்மலாகவே நம்ம அப்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ஆட் ஃபைல் இருக்கும், இதை கொடுத்துட்டு அப்லோடு ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்கும், இது கொடுங்க. இப்போ சூஸ் யுவர் ஃபைல் அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஃபைல் வச்சுருக்கீங்களோ அங்கேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள் கமிட் சேஞ்சஸ். ஓகே, இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் மொபைல் யூஸ் பண்ணி ஃபோல்டர்ஸ் டேரெக்டாக அப்லோட் பண்ண முடியாது. ஸோ இதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ரெபாசிட்டரியில் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே நம்ம வச்சுருக்க ஃபைல்ஸ் ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ரெண்டும் சேம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆட் ஃபைல் இருக்குது, இது கொடுங்க. இப்போ க்ரியேட் நியூ ஃபைலுன்னு ஒன்று இருக்கும், இது கொடுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் யுவர் ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏதாச்சும் நேம் கொடுத்துக்கிறேன். நான் ப்ளக்கின்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபைல் கிடையாது, இது ஃபோல்டர். இப்போ நான் எப்படி ஃபோல்டராக மாற்றுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லாஷு ரைட் சைடு ஸ்லாஷ், இதை கொடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபோல்டர். அதாவது இங்கே என்னோடய பாட் இருக்குது, பாட்டுக்குள்ளே ஒரு ஃபோல்டரு. இப்போ உங்களுடைய ஃபைல் நேம் கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ரீநேம் டாட் பிஒய் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபைலு ஓகேங்களா. நீங்கள் ஃபோல்டராக மாற்ற எதெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ ரீநேம் இப்படி வச்சுட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டிங்க அப்படின்னா அது ஃபோல்டராக மாறிடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் விஷயம். இப்போ நான் கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைலு. இதுக்குள்ளே உங்களுடைய கோடை இது பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் ஆல்ரெடி ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ணலாம். இப்போ எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ சும்மா அந்த மாதிரி கமிட் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. இப்போ ஆட் ஃபைல் அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்து உங்களோட ஃபைல்ஸை உள்ளே அப்லோட் பண்ணுங்கள். இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் 2 ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபோல்டருக்குள்ளே. இப்போ நான் கமிட் சேஞ்சஸ், இப்போ பாருங்கள் ப்ளக்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே என்னோடய ஃபைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறது மொபைல் யூஸ் பண்ணி நம்மளோட ரெபாசிட்டரியில். ஸோ இது பார்த்தீங்கன்னா யாருக்கு யூஸ் ஆகும்னா, மொபைலில் பார்த்தீங்கன்னா கோட் பண்ணிவிட்டு அதை டேரெக்டாக இந்த மாதிரி ரெபாசிட்டரிஸில் அப்லோட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஒரு தேவையில்லாமல் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா, அதை நம்ம டெலீட் பண்ணணும். ஸோ அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ டெலீட், இங்கே கமிட் சேஞ்சஸ் இது கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் மட்டும் டெலீட் ஆயிரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரே. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்துடும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நிறைய டெலிகிராம் வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ கிட்டப் வீடியோஸ் இருக்குது, ஹீரோக்கை பற்றி போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் டைம் இருந்தால். மிக அடுத்த நல்ல வீடியோஸ் சந்திப்போம். டாட்டா.